ஐபிஎல்லோட 43வது போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஃபேண்டசி ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச்சு சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் தான் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் 9th பொசிஷனில் இருக்காங்க. 8ல் 6 மேட்ச் தோற்றுருக்காங்க, 2ல் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சிஎஸ்கேவும் சேம் அதே தான், உங்களுக்கு 10வது ரேங்க்ல தான் இருக்காங்க. அவங்களும் 8 மேட்ச் விளையாண்டு 2ல் தான் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச் தோத்துருக்காங்க. சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தோட கிரவுண்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 160 ஒரு 170 தான் ஆவரேஜ் ஸ்கோர் வரும். மொத்தம் 144 மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 74 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வரும்போது சேசிங்கில் ஒரு 68 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இதில் சிஎஸ்கே ஒரு டைம் 246 ஹை ஸ்கோரிங் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 70 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இதில் சென்னையில் நடந்த ரீசன்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிலோ ஸ்கோர் தான். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னை 103 ரன் அடித்தாங்க, 107 கொல்கட்டா சேஸ் பண்ணாங்க. ப்ரீவியஸ் மேட்ச் 183 டெல்லி அடித்தாங்க, சென்னை 158 தான். சென்னை ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக ஒரு 150 160 தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சென்னைக்கு ஹோம் கிரவுண்டு தான். போன சீசனில் அதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் சென்னையை நம்ம ஹோம் கிரவுண்டில் அடிக்கவே முடியாது. பட் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நமக்கு ஹோம் பிச்சுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் எஸ்ஆர்ஹெச்சும் மொத்தம் 21 தடவை மோதிருக்காங்க. அதில் 15 தடவை சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வெறும் 6 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. இதில் ஹை ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா சென்னை ஒரு 223 ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கு இடையில. லோ ஸ்கோரிங் ஒரு 132 இருக்குது. இவங்களும் அதே மாதிரி தான், ஒரு 192 ஹை ஸ்கோரு, 134 லோ ஸ்கோரில் இருக்குது. சென்னையோட பிளேயிங் லெவலில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்டன், நூர் அகமது, பத்திரானா 3 ஃபாரின் பிளேயர்ஸு விளையாடுறாங்க. இதில் நூர் அகமது இனிஷியலாக அந்த மேட்சஸில் எல்லாத்துலையும் நல்ல விக்கெட் எடுத்தார். பட் ரீசன்ட் மேட்சஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பெருசாக ஒன்றும் விக்கெட் வர்றதில்லை. ஆரம்பத்தில் வந்த மேட்ச் அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்லை. பட் ஒரு எக்கானமி லெவலில் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். பத்திரானா மேலே பெரிய இம்பாக்ட் வச்சுருந்தாங்க. பட் விக்கெட் எடுக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான் அவரும். ஜெம்மி ஓவர்டவுன்னு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அரௌண்ட் 1 or 2 ஓவர்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. பேட்டிங்கும் பெரிய லெவலில் இனிஷியலாக இருக்கிறது இல்லை. டீமை ஓவராலாக பார்க்கும்போது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பெரிய இம்பாக்ட் இது வரைக்கும் கொடுக்கல. சென்னையோட பெரிய மைனஸ் பாயிண்டே வந்து இனிஷியல் ஓவர்ஸில் ரன் அடிக்கிறதே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. மற்ற டீம் எல்லாம் பண்ணுறது என்னென்னா பவர் பிளேயில் ரொம்ப ஹை ஸ்கோரிங் பண்ணிடுறாங்க. பட்டு சென்னை ஓப்பனர்ஸ் வந்து இன்னும் பெரிய அளவு இம்பாக்ட் கொடுக்கல. பட் போன மேட்ச் தான் மாத்திரையை இறக்குனாங்க, ஒரு நல்ல ஹிட்டிங் கொடுத்தாரு. பட் மற்ற பிளேயர் சொல்கிற அளவுக்கு பெரிய ஹிட்டிங் ஒன்றும் கொடுக்கல. இதில் ஜெம்மி ஓவர்டன்னு நம்ம சுத்தமாக யூஸ் பண்ணுறதே இல்லை சென்னை டீம் பொறுத்தளவுக்கு. அதுக்கு நமக்கு சாம்கரன்னு நமக்கு ஆல்ரெடி சென்னையில் நல்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, நல்லா ரன் அடிச்சிருக்காரு, விக்கெட் டேக்கிங்லையும் நல்லா பெஸ்ட் பண்ணியிருக்காரு. பட்டு அவரை வெளியே உட்கார வச்சுட்டு ஓவர்டனை யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஓவர்டனுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு ஃபுல் ஓவர்ஸ் போடுறதில்ல, இனிஷியல் ஓவர்ஸ் கொடுக்கறதில்ல, ஒரு மிடில் 2 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. பட் பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை. இதில் விஜய் சங்கரும் ஸ்குவாடில் இருக்காரு. பட் அவர் பெருசாக பேட்டிங் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக ஆல்ரெடி நமக்கு 3 ஓவர்சீஸ் தான் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் சாம்கரனை கூட அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கலாம், ஒரு பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். பட்டு ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. விஜய் சங்கரை சும்மா வெறும் ஃபீல்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பேட்டிங் பெருசாக இம்பாக்டாக இருக்கிறதுல. போன மேட்ச் இனிஷியலாக விக்கெட் விழுந்துச்சு, இருந்தாலும் ஜடேஜா தான் ட்ரை பண்ணாங்க. விஜய் சங்கருக்கு அந்த டைமில் கூட ஒரு சான்ஸ் கிடைக்கல. பட் அப்பவும் ஏன் விஜய் சங்கரை ஸ்குவாடில் வச்சுருக்காங்கங்கிறது ஒரு டவுட் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவனை பார்க்கும்போது ஓவர்சீஸில் ஹெட் இருக்காரு, கிளாசன்,
அண்டு மலிங்கா 3 ஃபாரின் பிளேயரை யூஸ் பண்ணுறாங்க. இதில் எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு ஹை ஹிட்டிங் பிளேயர்ஸு ஆர்டராக இருக்காங்க. ஹெட்டு, அபிஷேக்கு, இசான், கிளாசன் வரைக்கும் நல்ல ஹை ஹிட்டிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜில் அபவுட் 250 தான் எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. டீமை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு ஹை ஸ்கோரிங் இருந்தது. பட் ரீசெண்டாக ஒன்றும் பர்ஃபார்ம் இல்லை. ஆல் மெயின் ஹிட்டர்ஸு பெருசாக பவர் பிளேயே தாண்டதில்லை. அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இசான் கிஷன் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 100 அடிச்சாரு. பட் அதோட சரி, அதுக்கப்புறம் எந்த இம்பாக்டுமே இல்லை. போன மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா பால் பேட்லேயே படலை. அவுட்டுன்னு சொன்னோன்னே அவர் அவுட்டே கொடுக்கல, அவரோட கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப டிசப்பாயிண்ட்ல தான் இருக்காரு. பட் என்ன ரீசன் தெரியல. ரீசன்ட் பர்ஃபார்மே இல்லை, எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு பேட் கமின்ஸ் இருக்காரு, அர்சல் பட்டேல் இருக்காரு, ஈசன் மலிங்காவும் ஓரளவுக்கு டீசெண்டாக இப்போ விளையாண்ட மேட்ச் எல்லாம் விக்கெட் எடுக்கிறாரு. முகமது ஷமி நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான். நான் போன மேட்ச்சில் அவருக்கு பதிலாக உனாட்கட் இறக்குனாங்க. உனாட்கட் பெருசாக இன்னும் இம்பாக்ட் இல்லை. பட் அவருக்கு பதிலாக சாமியை யூஸ் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ராகுல் சகரையாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். பட்டு நிதிஷ்குமாரும் பார்த்தீங்கன்னா போன சீசன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இந்த சீசன்ல சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மிங் இல்லை. அனிகேட் வருமா லோவர் ஆர்டர் இறங்குறாரு. பட் அவன் இறங்கின பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, ஒன்றும் மோசம் இல்லை. அவரேஜ் ஒரு 20-25 அடிப்பாரு. கிளாசன் ஹை பர்ஃபார்மன்ஸ் தான். எல்லா மேட்சும் ஒரு 20-25 மினிமம். அவர் கடைசி 2 ஓவர் 3 ஓவர் இறக்குனாலுமே ஒரு 30 ரன்ஸ் சூரிய எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் பிளேயரு. பேட்ஸ்மேன் ஓகே, இன்சியல் ஸ்ட்ரகிளிங் தான் அவங்க டீமோட கொலாப்ஸுக்கு காரணம். ப்ரீவியஸாக ஹெட்டு அபிஷேக்கும் இன்சியல் நல்ல பவர் ஹிட்டிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால டோட்டல் டீமே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. அதுதான் மெயின் ப்ராப்ளம். சென்னை பிளேயர்ஸோட ரெக்கார்டு பார்ப்போம். ஷேக் ரஷீது போன 2 மேட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீசன்ட், பரவாயில்ல, ஒன்றும் மோசம் இல்லை. ஒரு 19-27 2 மேட்ச் ஆடி இருக்காரு. பட்டு பெரிய அளவு ஹிட்டிங் இல்லை. ஸ்ட்ரைக் ரேட்டு நார்மலாக தான் மெயின்டைன் பண்ணுறாரு. இன்னும் பவர் ஹிட்டிங் நமக்கு வந்து பவர் பிளேயில் வந்து ரன்ஸ் வந்து நல்லா ஹை ரன்ஸ் அடிக்கிறவங்க தான் நமக்கு வந்து ஹை ஸ்கோரிங். பட் பாலுக்கு ரன் அடிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. பட் விக்கெட் உழுகாமல் ஒரு இடத்துல சேவ் பண்ணுறாரு. பட் அது பத்தாது. ரச்சின் ரவீந்திரா பார்க்கும்போது கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ லாஸ்ட் மேட்ச்சு ஒரு 5 ரன் தான் அடித்தார். ப்ரீவியஸ் ஒரு 37, அதுக்கு பிஃபோர் ஒரு 4, ஒரு 36, ஒரு 3. மிக்சடு பர்ஃபார்மன்ஸ் தான் வருது. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஓப்பனர் கொடுக்கணும். அப்போ தான் டீம் ஸ்ட்ராங் ஆகும். பட் இவர் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் ரீசெண்டாக இல்லை சொல்லப்போனால். எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக ஒரு 12 ரன் தான் அடிச்சிருக்காரு. சென்னையை பொறுத்தளவுக்கு ஒரு மேட்ச்சு 4 ரன் அடிச்சிருக்காரு. 3, 41, 65, 27. ப்ரீவியஸாக பாருங்க, இதுதான் நமக்கு வந்து வேணும். பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறார் இந்த சீசன்ல. சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்காரு. இனிஷியலாக நமக்கு ஓப்பன் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஹிட்டிங் போக மாட்டாங்க. விக்கெட் ஸ்டாண்ட் பண்றதுல பாலை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. சென்னை டீமோட பெரிய மைனஸை இதுதான் பார்க்குறேன். ஆயுஷ் மாத்ரே போன மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. பட்டு சின்ன பையன்தான், பட் நல்ல பர்ஃபார்ம் பண்ணாப்புல. நல்ல ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல நல்லா அடிச்சாரு. பட் விக்கெட் விட்டார். பெரிய லெவலில் எதிர்பார்த்தோம். பட் மோசம் இல்லை. அவரை யூஸ் பண்ணதுக்கு ஒரு 32 ரன்னு கம்மி பால் அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஓகே தான். சிவம் தூபே ஓகே, ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோசம்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் பண்றாரு. 40, 30, 43, 31, 42, 18 லாஸ்ட் 5 மேட்ச் ஓரளவு ஸ்கோர் பண்றாரு. பட் இதுல என்னன்னா, நமக்கு ப்ரீவியஸ் சீசன்லாம் பாத்தீங்கன்னா பால் கம்மியா பிடிச்சி ரன்ஸ் அதிகமாக அடிப்பாரு. நமக்கு தேவை வந்து ரன் ரேட், ஹை ஸ்கோரிங் தான். பட் இனிஷியல் நமக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓப்பனர்ஸ் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. அதனால இவர் மிடில் ஆர்டரில் இனிஷியலாகவே வந்துடுறாரு. ப்ரீவியஸ் எல்லாம் டெத் ஓவரில் தான் வருவார்.
இனிஷியலாக வந்தோன்னே பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவருமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் இல்லை. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கெப்பாசிட்டிக்கு நல்லா பண்ணலாம், பட் ரீசெண்டாக பண்ண முடியல. சொல்லப்போனால் தான் உண்மை. எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக ஒரு 39-45 அடிச்சிருக்காரு, ஒரு 3 அவுட் ஆயிருக்காரு. சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னையில் ஒரு 31-18-19-9-18 ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணுறாரு. அவர் தப்பு சொல்ல முடியாது. பட் சென்னையோட இன்சியல் கொலாபரேஷன் தான் இப்போ இவரோட ஸ்ட்ரகிளுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. விஜய் சங்கரை பார்க்கும்போது ஒரே ஒரு மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த ஒரு மேட்ச் தான் கொஞ்சம் பேட்டிங் டாப்பாடில் இறங்கினாரு, ஒரு 69 அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் எந்த மேட்சஸும் அவருக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் பேட்டிங் சான்ஸே கிடைக்கல. சொல்லப்போனால் பெரிய லெவலில் ஸ்கோரிங் இல்லை. எஸ்ஆர்சி அகேன்ஸ்டாக ஒரு 14 அடிச்சிருக்காரு. சென்னையில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, 29-69 12-14. பட் இவர் பேட்ஸ்மேனாக நீங்கள் இது பண்ணும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் அதை இறக்கி இருக்கணும். பட் அந்த லெவலில் யூஸ் பண்ணலை சென்னையில் இன்னும். தோனி பொறுத்தளவுக்கு விக்கெட் கீப்பிங்கில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளி லாஸ்ட் 1 or 2 ஓவர்ஸ் தான் இறங்குறாரு. ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோரிங் தான். ஓரளவுக்கு 26-27 எல்லாம் லாஸ்ட்டு 1 or 2 ஓவர்ஸில் இறங்கி பண்ணது தான் ரீசெண்டில். எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாம் சிங்கிள் டிஜிட் தான். கடைசி பால்ஸ் பெருசாக கிடைக்கிறது இல்லை பேட்டிங்கில். சென்னையில் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது தோனிக்கு. ஓகே. ஜடேஜாவை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பவுலிங் கன்சிஸ்டண்டாக போடுவார். போன மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் டாப்பில் மேலே இறக்குனாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் பெருசாக ஒன்றும் பேட்டிங்ஸில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. லாஸ்ட் மேட்ச் ஓகே 53 அடிச்சிருக்காரு. எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் 33-23, இது மேபி லாஸ்ட் ஓவரில் இறங்கினது. சென்னையில் ஒரு 25-17 இந்த ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். விக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட்டு, அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 2 விக்கெட்டு, அதுக்கு ப்ரீவியஸ் 0-1-1 ஆவரேஜாக ஒரு விக்கெட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ரீசெண்ட் மேட்சஸில். எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாக ஒரு விக்கெட்டு 3 விக்கெட், அவ்வளோதான், விக்கெட்டே கிடையாது. சேம் சென்னையிலையும் அதே தான். சென்னை ஸ்லோ பிச்சு பெருசாக ஒன்றும் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எடுப்படுறது இல்லை. கடைசி 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் விக்கெட், ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு சென்னையில். ஜிம்மி ஓவர்டனுக்கு இப்போ ரீசெண்டாக அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை. அவர் ஒரு டெத் அண்ட் பேட்டராக தான் கொண்டு வந்தாங்க, பட் பேட்டிங்ஸில் யூஸ் பண்ணுறது இல்லை. பவுலிங்லேயுமே 2 ஓவர் தான் போடுறாரு, பெருசாக விக்கெட்ஸும் இல்லை. லாஸ்ட்டு 3 மேட்ச்சில் எந்த விக்கெட்டுமே இல்லை. ப்ரீவியஸாக ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு, பட் அதுக்கு மேலே அந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடைசி 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் 2 விக்கெட்டு, லாஸ்ட் 5ல் ஒரு விக்கெட்டு, மொத்தம் 5ல் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. விக்கெட் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, பெருசாக ஒன்றும் பர்ஃபார்மிங் இல்லை. முன்னாடி இருந்த அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு இப்போ ரீசெண்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாக கடந்த 5 போட்டியில் ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சேம் சென்னையிலையும் அதே கண்டிஷன் தான், அதே தான், ஒரு விக்கெட் 5 போட்டியிலையும் சேர்த்து ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சொல்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அஸ்வின் கிட்ட. நூர் அகமதை பற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸாக விளாண்ட எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டாக விக்கெட்டை எடுத்துகிட்டு இருந்தார் மேட்ச்சுக்கு. பட் ரீசெண்ட் கடைசி 2 மேட்சஸ் விக்கெட்டே இல்லை சொல்லப்போனால். அதுக்கு ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் விக்கெட்ஸ் உழுதுட்டு இருந்துச்சு, எல்லா மேட்சும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். பட் ரீசெண்ட் மேட்சஸில் வர்றது இல்லை விக்கெட்ஸு. எஸ்ஆர்ஹெச் அகென்ஸ்டாக ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு, ஒரு மேட்ச்சில் விக்கெட் இல்லை. சென்னையை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த ரெக்கார்ட் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஒரு விக்கெட்டு 3 விக்கெட்டு 4 விக்கெட்டு. சென்னையில் நல்லா சென்னை பிச்சை பொறுத்தளவுக்கு இவருக்கு நல்லா சூட் ஆகிக்குன்னு தான் சொல்லலாம். கடந்த 5 போட்டியில் அரௌண்ட் ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னையில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற கிரவுண்டில் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு, பட் சென்னையில் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ரன்னும் கன்சிஸ்டண்டாக கொடுத்துருக்காரு, விக்கெட்ஸும் ஓரளவுக்கு ஓவராலாக எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு.
கலீல் அகமது டீசென்ட் பர்ஃபார்மர் தான். ரீசெண்டாக நல்லா விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒன்றும் விக்கெட் இல்லை, கடந்த 3 போட்டியில் விக்கெட் இல்லை. பட் ப்ரீவியஸாக எல்லா மேட்சும் டெத்தில் பவுல் பண்ணுவார். விக்கெட்ஸ் கன்ஃபார்மாக ஒரு 2 விக்கெட் 1 விக்கெட் கன்ஃபார்மாக கிடைக்கும். எஸ்ஆர்சி அகேன்ஸ்டா விக்கெட் இல்லை, ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னையில் கடந்த போட்டியில் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா 2, 1, 3, 4 எல்லா போட்டியிலும் சென்னை பொறுத்த அளவுக்கு இவருக்கு கொஞ்சம் ஷூட்டாக இருப்பிச்சு தான், ரெகுலராக மிச்சு விக்கெட் எடுப்பார். பத்திரனா பார்க்கும்போது ஒரு விக்கெட் டேக்கர் தான், பட் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ரன்ஸும் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. விக்கெட் டேக்கிங்கில் குறைஞ்சிருச்சு, ரன்ஸு ஓரளவுக்கு அதிகமாக போகுது. பட் சென்னையில் ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எல்லா மேட்சும் இருந்து பாருங்க, இதை பாருங்க, 1, 2, 2, 2, 1 எல்லா மேட்சும் ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்ஹெச் அகேன்ஸ்டாவும் விக்கெட் எல்லா மேட்சும் எடுத்திருக்காரு. பத்திரனா எனக்கு ஒரு நல்ல பிக்காக தான் இருப்பார். நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டர்ஸோட ரெக்கார்ட்ஸை பார்த்துடலாம். அபிஷேக் சர்மா இன்டர்நேஷனல் லெவலில் நல்ல பவர் ஹிட்டர் தான், இந்தியா லெவலில் விளையாண்டுட்டு இருக்காரு. டீசன்ட் ஸ்கோர் தான். போன மேட்ச் தான் ஒரு 8 ரன் ஸ்ட்ரகிள், அதுக்கு பிஃபோர் ஒரு 40, ஒரு 140 அதுக்கு பிஃபோர் 8. இடையில ஓவர் போடுறாரு, பெரிய பவுலராக கன்சிஸ்டண்டாக இல்லைனாலும் இடையில 1 or 2 ஓவர்ஸ் வரும்போது உள்ளே வராரு, 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். பெரிய விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்லை, பட் இருந்தாலும் அப்பப்போ ஏதோ ஒரு மெயின் பவுலர் கொஞ்சம் இதாகும் போது ஸ்ட்ரகிள் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்குவாங்க. சென்னைக்கு எகெயின்ஸ்டா ஒரு டீசென்ட் ஸ்கோர் தான், 15, 37, 34, 39, 75. சென்னையின் எகெயின்ஸ்டா ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் கிரவுண்ட்ஸில் தான், அதை நீங்கள் நல்லா பார்க்கணும். சென்னையில் அவர் பெருசாக ஸ்கோரிங் கம்மி தான், அவரோட ஸ்கோரிங் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். 2, 12, 15, 34 ரீசன்ட் மேட்சஸ்ல பெருசா பிலோ 20 தான், பெரிய ஸ்கோரிங் இல்லை. பட் இன்னைக்கும் அதே தான், சேம் தான், ஒரு 20, 25 தான் வரும். பெரிய ஹை ஸ்கோரிங் சென்னையில வராது, அதர் கிரவுண்ட்ஸ்ல இருக்கும். 140 வரைக்கும் அடிச்சிருக்காருன்னா, பட் அதர் கிரவுண்ட்ஸ் தான். பட் சென்னை கிரவுண்ட் அந்த அளவுக்கு ஹை ஸ்கோரிங் வென்யூ கிடையாது, ஸ்லோ பிச்சு தான். சென்னை ஸ்கோர்ல ஒரு பிலோ ஸ்கோர் தான். ஹிட்டை பொறுத்த அளவுக்கு ஹை ஹிட்டர் தான், பட் ரீசெண்டாக ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான். லாஸ்ட் 5 மேட்சஸில் ஒரு மேட்ச் தான் 28, 26 அடிச்சிருக்காரு. பாக்கி 3 மேட்சுமே போன மேட்ச்சில் டக் அவுட்டு, அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் சிங்கிள் டிஜிட் தான் அடிச்சிருக்காரு. நல்ல பவர் ஹிட்டர் தான், பட் ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கு பேட்டிங்கில். சென்னைக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மேட்ச் 13, ஒரு மேட்ச் 31 அடிச்சிருக்காரு. சென்னை கிரவுண்டை பொறுத்தளவுக்கு ஒரு மேட்ச்சு ரன்னே இல்லை, ஒரே ஒரு மேட்ச் தான் 34, 1, 13. பெரிய ஹை ஸ்கோரிங் சென்னையிலையும் இல்லை. இஷான் கிஷன் சொன்ன மாதிரி தான், ஒரே ஒரு மேட்ச் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு, அதுக்கு அப்புறம் இருக்க அத்தனை மேட்சுமே சிங்கிள் டிஜிட் தான். ஒரு மேட்ச் கூட டபுள் டிஜிட்டை டச் பண்ணலை. 1, 2, 9, 1, 2 தான், இவ்வளோதான் இருக்காரு. சென்னைக்கு எகெயின்ஸ்டான்னு பார்த்தா ஒரு 23, 32 இருக்கு, பாக்கி சிங்கிள் டிஜிட் தான். சென்னையிலையும் பெரிய ஸ்கோரிங் இல்லை, ஒரு மேட்ச் ஒரு 15, ஒரு மேட்ச் ஒரு 7 ரன். ரொம்ப ரீசன்ட் ஸ்ட்ரகிளிங் தான், சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே இல்லை. நிதிஷ்குமார் போன சீசன்லாம் நல்ல கன்சிஸ்டண்டா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, இந்த சீசன் பொறுத்தளவுக்கு பெருசா இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா, ஓப்பனர்ஸ் நல்ல ஹை ஸ்கோரிங் இனிஷியலாகவே பண்றாங்க, அதனால இவரும் ஹிட்டிங் ஆடிட்டு இருந்தாரு, ஸ்கோர் வந்துச்சு. இப்போ ஓப்பனர்ஸ் 2 விதத்துல ஒருத்தர் இனிஷியலாகவே அவுட் ஆயிடுறாங்க, அதனால கொஞ்சம் இயர்லியா வரும்போது இவரும் பெரிய ஸ்ட்ரகிளிங்ல தான் வந்துடுறாரு, பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை சொல்ல போனா. ரீசன்ட் பார்த்தீங்கன்னா கடைசி மேட்ச் ஒரு 2, ஒரு 19, 18, 9 ஒரு மேட்ச் டக்லா இருக்காரு. சென்னைக்கு எகெயின்ஸ்டாவும் ஒரு ஆவரேஜ் ஒரு 15, 14. சென்னை கிரவுண்டில் பெருசா ஒன்றும் ஸ்கோரிங் இல்லை, ஒரு மேட்ச் 13, 5, 15 அவ்வளோதான் அடிச்சிருக்காரு. கிளாசனை பற்றி சொல்லவே தேவையில்லை, நல்ல ஹை கெப்பாசிட்டி இருக்கு பிளேயரு.
போன மேட்ச் இனிஷியலா விக்கெட் விழுந்துச்சு, இருந்தாலும் அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவர் அவரோட ஹிட்டிங் என்னவோ அவர் பண்ணிட்டார். 71 ரன்ஸ், ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் கொடுத்தாரு. அதனாலதான் டீமோட ஸ்கோர் டீசெண்டா வந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப லோ ஸ்கோரிங்ல மேட்சே முடிஞ்சிருக்கும். பட் இவர் தான் கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்தாரு. ஓரளவுக்கு எவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். அவரோட பேட்டிங் கம்மி பால் தான் பிடிக்கிறாரு. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஸ்கோர் தான். 37, 21, 27, 33 எல்லாமே 2 டிஜிட் தான் இருக்கு. சென்னைக்கு எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு எவரேஜா இருக்கு. 20, 10, 17. சென்னை கிரவுண்ட்லயுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 16, 50, 20, 17. சொல்லப்போனா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். அனிகேத் வர்மா அவருமே ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்திருக்காரு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு 12, 18, 18 ஒரு மேட்ச் தான் 6. அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு 74. நல்ல ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடுறாரு. ஒன்றும் ஒரு சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சென்னைக்கு எகென்ஸ்டா மேட்ச் எதுவும் இல்லை. சென்னையிலையும் இது வரைக்கும் விளையாடல ஒரு மேட்ச் கூட. அபினவ் மனோகர் பெருசா பேட்டிங் டாப் ஆர்டர்ல வரமாட்டாரு, லோயர் ஆர்டர்ல தான் வருவாரு. போன மேட்ச் இனிஷியல் விக்கெட்ஸ் டக்குன்னு விழுந்தோடனே அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற இதெல்லாம் பெருசா அவரு ரொம்ப லோயர் ஆர்டர் தான். பேட்டிங் கிடைக்கிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். பெருசா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. போன மேட்ச் இனிஷியல் விக்கெட்ஸ் கொஞ்சம் ஏர்லியில விழுந்தனால அவருக்கு கொஞ்சம் நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாரு, அவரோட ப்ரூவ் பண்ணிட்டாரு. சென்னைக்கு எகென்ஸ்டா ஒரு மேட்ச் ஒரு 12 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பேட் கமின்ஸும் சொல்ல போனா ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் ஹிட்டர் தான். அவருமே நல்ல சிக்ஸ் அடிக்க கூட எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் ரீசெண்டா அவரும் பெருசா ஒன்றும் ஹிட்டிங் இல்லை. சான்ஸ் கம்மியாக தான் கிடைக்குது. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்ம் கொடுக்கல. ஒரு 2 மேட்ச் மட்டும் ஒரு 20-14, பாக்கியெல்லாம் ஒரு பிளஸ் ஸ்கோர் தான். விக்கெட் டேக்கிங்ல பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்ல பவுலர் தான். பட் ரீசெண்டா அவரும் பெரிய லெவல்ல இம்பாக்ட் கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுக்கிறது இல்லை. போன மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. ப்ரீவியஸா விக்கெட் இல்லை. அப்புறம் அவரேஜா ஒரு விக்கெட் மேட்சுக்கு வருது. சென்னைக்கு எகெயின்ஸ்டாவும் பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் விக்கெட் இல்லை. ஒரு மேட்ச் ஒரு 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு, அதில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல கடைசி 2 மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் விக்கெட் இல்லை. ஹர்ஷல் பட்டேல் இப்போ அவங்க டீமை பொறுத்த எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த அளவுக்கு இவர் தான் கன்சிஸ்டண்டா விக்கெட் டேக்கரா இருக்காரு. பட் ரன்ஸ் நிறைய கொடுக்குறாரு, ஆனா விக்கெட்டும் விழுகுது. அதனால அவர் பெருசா நம்புறாங்க. போன மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் 1, 4, 4 விக்கெட்ஸ் ஆள் எடுத்திருக்காரு. 1, அதுக்கு முந்தின மேட்ச் விக்கெட் இல்லை. கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் விக்கெட் எடுக்கிறாரு. டெத் ஓவர்லயும் போடுறாரு. ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. சென்னைக்கு எகெயின்ஸ்டாவும் ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லை. பாக்கி 4ல 3 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காரு, விக்கெட் இல்லை. ஜெய்தேவ் உனாட்கட் போன மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் இன்னும் சொல்ற அளவுக்கு அதுக்கப்புறம் வேற பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. போன சீசன்ல எல்லாம் அதிக கிரெடிட் கொடுத்து வாங்கினாங்க. பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. அதனாலதான் இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணல. பட் இந்த மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. மேபி சமியை உள்ள இறக்குனாலும் சான்சஸ் இருக்கு. சென்னைக்கு எகென்ஸ்டா ஓரளவுக்கு 3 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னை கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு 3 மேட்ச்ல. சொல்ற அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் சென்னையில இல்ல. ஜீசன் அன்சாரி பொறுத்த அளவுக்கு பெருசா சொல்ற அளவுக்கு பெரிய பவுலர்ஸ் இல்ல. பட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி 5 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சொல்றதுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஈசன் மலிங்கா ஓகே தான். கடைசி 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. 3 மேட்சுமே ஓரளவுக்கு விக்கெட் டீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. கடைசி மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோர் 2 டீசெண்டா ஸ்கோர் போட்டிருக்காரு. 3 மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. பட் சென்னை கேம்ஸா விளையாடல, சென்னையிலயும் விளையாடல. ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் தான். விக்கெட் டேக்கிங் பவுலரா தான் இருக்கிறாரு. ஓவராலா சென்னை எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச் சென்னையில பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. சென்னை தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் இன்னைக்காவது எதாவது பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கலாம். பட் இந்த எஸ்ஆர்ஹெச் சென்னையில வீக்காரத வச்சு பார்க்கும்போது சென்னை இன்னைக்கு கொஞ்சம் டாமினேட்டா இருக்கும்.
மேபி இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் சென்னை ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகம். எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு சென்னையில டாப் ஆர்டர்ஸ் ரொம்பவே சுமாராக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதர் கிரவுண்ட்ஸ்லயே அவ்வளவுதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சென்னையில பெருசா எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா டாப் 4ல ஒரு 2 விக்கெட் ஏர்லியரா விழுக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சென்னையில. சென்னை பத்தி பார்க்கும்போதுதான் இப்பதான் ரீசெண்டா தான் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரஷீத் 2 மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் மாத்திரை போன மேட்ச் தான் உள்ள வந்திருக்காரு. ஓரளவுக்கு ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. மேபி யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க சான்சஸ் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஹிட்டிங் வரலாம். அதை யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சென்னை. ஏன்னா பிளே ஆஃப் வாய்ப்பு சுத்தமா இல்லை. சென்னையை பொறுத்தளவுக்கு நூர் அகமது, கலீல் அகமது, 10 ரனா 3 பேரும் ஃபுல் ஓவர்ஸ் போடுவாங்க. அண்டு கலீல் அகமது அண்ட் 10 ரனா டெத் ஓவர்ல பவர் பண்ணுவாங்க. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு ஃபுல் ஓவர்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா கமின்ஸு, பட்டேலு அண்டு மலிங்கா. இல்லை டெத் ஓவர் பார்த்தீங்கன்னா மலிங்காவும் பட்டேலும் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எல்ல பொறுத்தளவுக்கு சேஃப் கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹெட்டு, அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன் 3 பேர் தான் எஸ்எல் டீம் பொறுத்தளவுக்கு சேஃபாக இருப்பாங்க. இதுல ஜிஎல்க்கு பார்த்தீங்கன்னா ஜிஎல் கேப்டனா டீசென்ட் பர்ஃபார்மர் தான். ரீசெண்டாக பர்ஃபார்ம் இல்லை. நல்ல ஓவர் போடக்கூடிய கெபிலிட்டி இருக்கிறவர் தான். பட் சென்னை ஓவருக்கு யூஸ் பண்ணுறதில்ல, பேட்ஸ்மேன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அவரையும் ட்ரை பண்ணலாம். இஷான் கிஷன் ரீசெண்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் திடீர்னு ஒரு மேட்ச் என்னைக்காவது ஒரு மேட்ச் ஹிட்டிங் ஆடுவார். ஆயுஷ் மாத்திரு போன மேட்ச் தான் இறக்கியிருக்காங்க. நல்ல ஆல்ரவுண்டர் தான். பட் பேட்டராக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல பவர் ஹிட்டிங்கு. ஜடேஜா ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மர். நீங்கள் ஜிஎல்க்கு இவங்களை 4 பேர் ஜிஎல்க்கு யூஸ் பண்ணலாம் கேப்டன், வைஸ் கேப்டனா. இதில் சேஃப் பிக் பார்த்தீங்கன்னா சேஃப் பிக்கு ரஷீத் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு தான். ரவீந்திரா, மாத்ரே, ஜடேஜா, தூபே. தோனிக்கு பெருசாக பேட்டிங் கிடைக்காது. ஜிம்மி ஓட்டன் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஜிஎலுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். விஜய் சங்கரையும் ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக வந்து சென்னை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது விக்கெட் இனிஷியலாக விழுந்துச்சுன்னா ஒருவேளை விஜய் சங்கருக்கு சான்ஸ் கிடைக்கலாம். பவுலிங்ஸில் நூர் அகமது சேஃப், கலீல் அகமது, 10 ரானா. அஸ்வின் பெருசாக ஜிஎலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இவங்க ஓரளவுக்கு சேஃப்டிக்காக இருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவில் டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, ஹென்ரிச் கிளாசன், கமின்ஸு, ஹர்ஷல் பட்டேலு, மலிங்கா இவங்கெல்லாம் சேஃப் பிக்காக இருப்பாங்க. இஷான் கிஷனு ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நிதிஷ் ரெட்டி ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான், சேஃப் பர்ஃபார்மன்ஸ் தான். அங்கித் வர்மா லோயர் ஆர்டர்ல இறங்குவார். ஒருவேளை இவங்களும் அதே மாதிரி இனிஷியலாக பேட் பண்ணும்போது இனிஷியல் விக்கெட் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா இவர் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, மஸ்ட் பிக்காக இருப்பார். முன்னாட் கட்டு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஜீசன் அன்சாரி ஜிஎலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மலிங்கா ரீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு சேஃப் பிக்கு தான். இப்போதைக்கு இது சேஃப் எஸ்எல் டீமாக வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஹெட்டு, கிளாசன் 3 பேர்த்துக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு. ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11ம் ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் கொடுப்போம். நீங்கள் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் டீம் டெலிகிராமில் வந்துடும் கடைசி 10 நிமிஷத்தில். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. நன்றி.